இறுதியாக புனித மஸ்ஜித் அக்ஸாவுடைய ஹுத்பாவை ஹத்தீப் யூசுப் அபு சுனைனா ஹஃபிதஹுல்லாஹ் உயர்த்தியிருந்தார். ஹுத்பாவின் தலைப்பு அல்லாஹ்வுடைய உதவியையும் நன்மையையும் பெற்றுக்கொள்வதற்கான சில உபதேசங்கள், சில வழிகாட்டல்கள். அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலவாத்து ஸலாம் சொல்லி தக்வாவை வலியுறுத்தியதன் பின்பு அல்லாஹ்வுடைய அடியார்களே, நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹு தஆலா சொன்னானாம், ஈசாவே, உங்களுக்கு பின்னால் ஒரு சமூகத்தை உலகத்தில் நான் படைப்பேன். அவர்களுக்கு ஏதாவது சந்தோஷமான விடயங்கள் ஏற்பட்டால் அல்லாஹ்வை புகழ்ந்து நன்றி செலுத்துவார்கள். ஏதாவது அவர்களுக்கு கஷ்டமான சிரமமான விடயங்கள் ஏற்பட்டால் நன்மை ஆதரவு வைத்து பொறுமை காப்பார்கள். அவர்களுக்கு நான் என்னுடைய சகிப்புத்தன்மையும் என்னுடைய அறிவையும் நான் அவர்களுக்கு கொடுப்பேன் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அல்லாஹு தஆலா சொன்ன விடயத்தை சொல்லி, அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று சொல்லி, சஹாபாக்களுடைய சிறப்புகளை சொல்லி ஒரு துவாவை செய்து, ஹத்தீப் அல்லாஹ்வுடைய அடியார்களே, முஸ்லிமே, அல்லாஹ் தஆலா உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டும். அல்லாஹ் உன்னை பாதுகாக்க வேண்டும். சுவர்க்கத்தை நீ ஒதுங்கும் இடமாக அல்லாஹ் ஆக்க வேண்டும். உன்னுடைய உடம்புகளை அல்லாஹ், உடல் உறுப்புகளை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதே போன்று அல்லாஹு தஆலா உங்கள் நன்மைகளை வழங்க வேண்டும் என்று சொல்லி, அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று சொல்லி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை சொன்னார்கள். அல்லாஹு தஆலா சொல்கிறான், நபி அவர்கள் சொல்கிறார், அல்லாஹு தஆலா சொன்னதாக, ஒரு அடியானை என்னுடைய இந்த உலகத்தில் நான் சோதித்தால், அதே நேரத்தில் அவர் என்னை புகழ்ந்து பொறுமை காத்தால், அவருக்கு அவர் படுக்கையிலிருந்து தூங்கி எழும்புவதற்கு முன்னால் அவருடைய பாவங்களை மன்னித்து விடுவேன். அன்று பிறந்த குழந்தையை போன்று அவர் மாறிவிடுவார். சோதனைகளின் மூலமாக ஒரு அடியானுடைய பாவங்களை மன்னிக்கிறான் அல்லாஹ் தஆலா. மலக்குமார்கள், நன்மைகளை பதியக்கூடிய மலக்குமார்களை பார்த்து அல்லாஹ் சொல்வான், இந்த அடியாருக்கு நான் நோயை கொடுத்து விட்டேன், சோதித்து விட்டேன். சோதனைகள் ஏற்பட்டதுக்கு பின்னால் அவரால் பெரிய நன்மைகள் செய்ய முடியாமல் போய்விட்டது. எனவே அவர் ஆரோக்கியமாக வாழ்கின்ற போது என்னென்ன நன்மைகளை எல்லாம் செய்தாரோ அந்த நன்மையை நீங்கள் இவருக்கு கொடுக்க வேண்டும். என்னென்ன வணக்கங்களை செய்தாரோ முடியாத கட்டத்தில் அதற்கான நன்மைகளை நீங்கள் வழங்க வேண்டும் என்று மலக்குமார்களை பார்த்து அல்லாஹு தஆலா குறிப்பிடுவார். அல்லாஹ்வுடைய அடியார்களே, இந்த உலகத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் மிகவும் கவலை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. கஸாவில் குறிப்பாக யுத்தம் என்ற அந்த நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது. உலகம் எங்கும் இந்த செய்தி பரவி கொண்டிருக்கிறது. கியாமத்துடைய நாளை போன்று அவர்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். உதாரணம், அநியாயத்துக்கு உதாரணம் செய்ய, அநியாயம் விளைக்கப்படுவதற்கு உதாரணம் சொல்லப்படக்கூடிய இடமாக கஸா மாறிவிட்டது. யா அல்லாஹ், அந்த கஸா வாழும் மக்கள் அநியாயங்களை உன்னிடத்திலே முறைப்பாடு செய்கிறார்கள். நல்ல பெண்கள், பத்தினித்தன்மையான பெண்கள் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள். சாலிஹான பெண்கள் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள். ஒரு பெண் தனது பிள்ளையுடைய இழப்பின் போது என்ன சொன்னால், என்னை விட்டு என்னுடைய குழந்தையை நீங்கள் தூரமாக ஆக்கிவிட்டீர்கள், தூரமாக்கி எனக்கு நீங்கள் கொலை செய்யப்பட்ட நிலைமையில் என்னுடைய குழந்தையை நீங்கள் எனக்கு அன்பளிப்பாக தந்து விட்டீர்கள். எனக்கு பரவாயில்லை, என்னுடைய குழந்தை ஷஹீதாக மரணிப்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அந்த அன்பளிப்பை நான் பொருந்திக் கொள்கிறேன். என்னுடைய பிள்ளையுடைய விடயத்தில் எனக்கு மிகப்பெரிய சோதனை ஏற்பட்டு விட்டது, ஆனால் அதே நேரத்தில் அதனுடைய பிள்ளையுடைய ஷஹாதத்தை கொண்டு நான் சந்தோஷம் அடைகிறேன் என்று சொன்னார்கள். இத்தாய் அல்லாஹு தஆலா உங்களுடைய சோதனையை அல்லாஹ் போக்கி அதுக்கு நிரந்தரமான சிறந்த ஒரு தீர்வை அல்லாஹு தஆலா வழங்கி உங்களுடைய பாவங்களை, உங்கள் குடும்பத்தில் யாரெல்லாம் மரணித்தார்களோ, ஷஹீதாக்கப்பட்டவருடைய அனைவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பானாக. நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, யார் ஒரு குடும்பத்தில் எந்த பெற்றோர் 3 பிள்ளைகளை இழப்பார்களோ, இழக்கும் போது அதன் மூலமாக கிடைக்கிற நன்மை ஆதரவு வைத்து செயல்படுவார்களோ, அல்லாஹ் சொல்கிறான், அப்படியான பெற்றோர்களுக்கு நாங்கள் நரகத்தை ஹராமாக்கி விடுவோம். எனவே பெண்ணே, அல்லாஹ் உங்களுக்கு சிறந்த கூலியை வழங்க வேண்டும். எனவே இங்கு மரணித்த அந்த ஜனாசாக்கள் அவைகள் அனைத்தையும் நாங்கள், அதுக்கு ஒரு கண்ணியம் இருக்கிறது, அவனுடைய உடம்புக்கு ஒரு கண்ணியம் இருக்கிறது. அது அல்லாஹ்விடத்தில் ரூஹாக அது சென்றுவிடும். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், பொறுமையாக இருங்கள், துவா செய்யுங்கள். கபர் என்பது மிக நிம்மதியாக மனிதன் வாழக்கூடிய இடமாக இருக்கும், யார் உலகத்தில் நன்மை செய்வாரோ அவர்களுக்கு. எனவே அல்லாஹு தஆலா எங்களுடைய அனைவருடைய முடிவையும் நல்ல முடிவாக ஆக்க வேண்டும் என்று சொல்லி, ஷுஹதாக்களுக்கு அல்லாஹ் அந்தஸ்தை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி, ஷுஹதாக்களுக்கு விசேஷமாக துவா செய்துவிட்டு, அல்லாஹ்வுடைய அடியார்களே, மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், உங்களுடைய மார்க்கத்தை நீங்கள் பற்றி படிக்க வேண்டும், உபகாரம் செய்ய வேண்டும், வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும். அறிவென்பது உங்களுடைய அடையாளமாக, சகிப்புத்தன்மை என்பது உங்களுடைய பாதுகாப்பாக, உங்களுடைய பேச்சு நல்ல வார்த்தையாக நல்லதாக இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா உங்களுக்கு உதவி செய்வதாக வாக்களித்திருக்கிறார். முடிந்தளவு அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள். நாளைய தினத்துடைய கவலையை இன்றைய தினத்தில் அதை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டாம். ஒவ்வொரு விடையும் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின் பிரகாரம் நடந்து கொண்டிருக்கிறது. நாளைக்கு கிடைக்க இருக்கக்கூடிய ரிஸ்கை பற்றி இன்று நீங்கள் சிந்தித்து அதை பெரிதுபடுத்திக் கொள்ள வேண்டாம். குளிர்காலம் வரும்போது நான் எப்படி சாப்பிடுவது, எதை உடுப்பது என்று நீங்கள் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி கோடை காலம் வரும்போது எங்கிருந்து நான் சாப்பிடுவது, எதை குடிப்பது, எதை சாப்பிடுவது என்று அந்த சிந்தனை எப்போதும் இருக்கக்கூடாது.
அல்லாஹ் உங்களுடைய ரிஸ்கை பொறுப்பேற்றிருக்கிறான். அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவனாக இருக்கிறான். எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ் போதுமானவனாக இருக்கிறான். யார் உலகத்திலே சாப்பாட்டின் மூலமாக வயிற்றை நிரம்ப விரும்புகிறார்கள் அவர்கள் இன்னும் பசியோடு தான் இருக்கிறார்கள். போதாது என்ற தன்மை வந்தால் போதாமல் தான் இருக்கும். அதே போன்று யார் இன்னும் நாங்கள் சம்பாதித்தது போதாது என்று துனியாவுக்கு பின்னால் செல்வார்களோ அவர்கள் எப்போதும் ஏழைகளாகவே இருப்பார்கள். அதே போன்று யார் மக்களுக்கு உதவி செய்யாமல் இருப்பார்களோ சுயநலமாக இருப்பார்கள் அவர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்ய மாட்டான். அல்லாஹ் அல்லாதவர்களை கொண்டு யார் உணவு விடயத்தில் உதவி தேடுவார்களோ அவர்களுக்கு உதவி செய்யப்பட மாட்டாது. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து நபி அவங்க சொன்னாங்க, பிலாலே அர்ஷுக்கு சொந்தக்காரனாகிய அல்லாஹ்விடத்திலிருந்து நீங்கள் வறுமையை பயப்பட வேண்டாம். அல்லாஹ் தாராளமானவன், அவன் உணவளிக்கக்கூடியவனாக இருக்கிறான். எனவே அல்லாஹ் நாங்கள் என்னுடைய பொருளாதாரத்தை இழந்து விட்டோம், பிள்ளைகளை இழந்து விட்டோம், உடம்பில் காயம் ஏற்பட்டிருக்கிறது, நாங்கள் இந்த யுத்தத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிறோம், எங்களுடைய விடயங்கள் உன்னிடத்திலே நாங்கள் பாதுகாப்பு உன்னிடத்திலே நாங்கள் முறைப்பாடு செய்கிறோம், நீ தான் இரக்கம் காட்டக்கூடியவனாக இருக்கிறாய். பிள்ளைகளை பொறுத்த மட்டிலே நாங்கள் பிள்ளைகள் மீது காட்டக்கூடிய அன்பை விட நீ சிறுவர்கள் மீது அன்பு காட்டக்கூடியவனாக இருக்கிறாய். பணம் என்பது நீ எங்களுக்கு தந்ததை நீ மீண்டும் எடுக்கக்கூடியவனாக இரவலாக தந்தாய், அதை நீ எடுத்து விட்டாய். நாங்கள் உன்னுடைய எல்லா சந்தர்ப்பத்திலும் நீ கொடுத்தது, தந்தது, எடுத்தது, எல்லா விடயங்களிலும் உன்னை நாங்கள் புகழ்கிறோம். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். மார்க்க விடயத்திலே அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய விடயங்களை பாரம் சாட்டுங்கள். அதே போன்று அடியார்களிடத்தில் உங்களுடைய விடயத்தில் நீங்கள் பாரம் சாட்ட வேண்டாம். அது உங்களுடைய மார்க்கத்தின் ஒளியை போக்கக்கூடியதாக, மார்க்கத்தை இல்லாமலாக்கக்கூடியதாக இருக்கும். அல்லாஹ் அல்லாத விடயத்தில் எந்த ஒன்றிலும் அல்லாஹ் நிம்மதியை சந்தோஷத்தை வைத்தது கிடையாது. அல்லாஹ் மூலமாகத்தான், அல்லாஹ் விக்ர் செய்வது மூலமாகத்தான் இருலகத்தில் நிம்மதி கிடைக்கும். அல்லாஹ் அல்லாத உலக வஸ்துக்களோடு நாங்கள் தொடர்புபட்டால் அது உலகத்தில் நாங்கள் எங்களுடைய அந்த முயற்சி வீணானதாக மாறிவிடும். அல்லாஹ்வின் பக்கம் மீள்வதே உலகத்துக்கு மறுமைக்கும் எங்களுக்கு நிம்மதியை பெற்றுத்தரும். எனவே அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹ்வின் பக்கம் திரும்புங்கள், துவா செய்யுங்கள். அல்லாஹ் துவாக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான் என்று சொல்லி ஹுத்பாவுடைய முதல் பகுதியை பற்றி விடைபெற்று சென்று இரண்டாவது பகுதியிலே ஹத்தீப் அவர்கள் அதாவது அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்து ஸலாம் சொன்ன நபி அல்லாஹ்வுடைய அடியார்களே, நாம் எல்லோரும் உலகத்தை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய ஒரு நாள் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹவுத் கௌசர் என்று சொல்லக்கூடிய தடாகத்தில் எங்களை எதிர்பார்ப்பார்கள். ஹதீஸில் வந்திருக்கிறது, நான் அந்த ஹவுதுல் கௌசரில் நான் இருப்பேன். அப்போது என்னுடைய அடியார்கள் என்னை சந்திப்பதற்காக வருவார்கள். அப்போது ஒரு சில பேர்கள் என்னை சந்திக்க விடாமல் அவர்கள் தடுக்கப்படுவார்கள். அப்போது நான் கேட்பேன், யா அல்லாஹ், ஏன் இவர்கள் தடுக்கப்படுகிறார்கள் என்று. அப்போது எனக்கு சொல்லப்படும், முஹம்மதே, உங்களுடைய மரணத்துக்கு பின்னால் இவர்கள் உலகத்தில் வாழ்கின்ற போது புது புது நூதனங்களை உருவாக்கினார்கள், வித்தியாசமான விடயங்களை செய்து அவர்கள் மார்க்கத்தில் இல்லாத விடயங்களை செய்தார். அதனால் உங்களை விட்டு அவர்களை நாங்கள் தூரமாக்குகிறோம் என்று அல்லாஹு தாலா சொல்வான். எனவே அல்லாஹ்வுடைய தெளிவான விடயங்களை நாங்கள் பாதுகாப்பு தரும். அல்லாஹ்வுடைய அடியார்களை நாங்கள் இப்போது மிகவும் பயங்கரமான ஒரு நிலைமையில் இருக்கிறோம். இந்த நேரத்தில் நாங்கள் எங்களுடைய அன்பை வெளிப்படுத்தி ஒற்றுமையோடு நாங்கள் மார்க்கத்தை கடைபிடித்து புனிதஸ்தலங்களை பாதுகாத்து நாங்கள் வாழ முயற்சித்துக் கொள்ள வேண்டும். பிரிவினைவாதம், அதை போன்று நாங்கள் பிரச்சனைகள், குளறுபடிகளில் நாங்கள் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடக்கூடாது. நாங்கள் யாரையும் கொல்லவும் கூடாது, யாரையும் நாடு கடத்தவும் கூடாது, அழிவு நாசங்களை நாங்கள் செய்யக்கூடாது. கண்ணியமாக வாழ வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அல்லாஹ்வுடைய அடியார்களே, அநியாயக்காரர்கள் அநியாயம் செய்வதை விட்டு அநியாயக்காரர்களை எச்சரிக்கின்றேன். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அவர்களுக்கு மேலால் நாங்கள் இருக்கிறோம். அவர்கள் அடியார்களுக்கு அநியாயம் செய்கிறார்கள், அவர்களுக்கு மேலால் நாங்கள் அவர்களை ஆளக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். சூரா அல்-அராஃப் 127 வசனம். எனவே இன்று மக்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்த்தோம் என்றால், எங்களை விட சக்தி வாய்ந்தவர்கள், எங்களை விட உயர்ந்தவர்கள், எங்களை விட கண்ணியமான, எங்களை விட பலசாலிகள் யாரும் இல்லை என்று பெருமையோடு சில பேர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார், சூரா ஃபுஸ்ஸில் 15வது வசனம், ஆது கோத்திரத்தினர்கள் உலகத்தில் பெருமை அடித்தார்கள், எந்த உரிமையும் இல்லாமல் சொன்னார்கள், எங்களை விட சக்தி வாய்ந்தவர்கள் யாரும் கிடையாது. அந்த ஆது கூட்டத்துக்கு தெரியாத உலகத்தில் அல்லாஹ் அவர்களை விட சக்தி வாய்ந்தவர்களை படைத்து அவர்களை அழித்திருக்கிறான் என்று அவர்களுக்கு தெரியாதா? அவர்கள் எங்களுடைய அத்தாட்சிகளை மறுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார். சூரா ஃபுஸ்ஸில் 15வது வசனம். எனவே எங்களுடைய இந்த சமூகம் நீதமான சமூகமாக உம்மத்தாக இருக்கிறது. தமீபுன் அவுஸ் அத்தார் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னதாக, இந்த மார்க்கம் நிச்சயமாக உலகத்தில் எல்லா இடங்களுக்கும் செல்லும். கல்லால் கட்டப்பட்ட வீடு, மண் வீடு, குடிசைகள், மாளிகைகள், எல்லா இடங்களுக்கும் இந்த இஸ்லாம் சென்றடையும். அல்லாஹ் இந்த மார்க்கத்தை கொண்டு சேர்ப்பான். ஒன்றோ கண்ணியமாக அல்லது இழிவாக இந்த மார்க்கத்தை கொண்டு சேர்ப்பான். நிச்சயமாக இந்த மார்க்கம் உலகத்தில் வளரும். அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹ் தஆலா தந்த நியமத்துக்களுக்கு நன்றி செலுத்துங்கள். சோதனைகளுடைய நேரத்தில் பொறுமை காருங்கள். அல்லாஹ்வுடைய விடயத்திலே நீங்கள் போராடுகின்ற போது நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய முடிவுகளை ஏற்படுத்தி நீங்கள் பொருத்திக் கொள்ளுங்கள். யாராவது உங்களுடைய விரோதிகளுக்கு ஏதாவது ஏற்பட்டால் அதை பார்த்து நீங்கள் பரிகாசம் செய்யக்கூடாது. முஃமின் எப்போதும் மார்க்கத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். நிலைமைகளின் மூலமாக ஒரு முஃமின் மாறக்கூடாது. பாவங்கள், அதே ஒன்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கவலை ஏற்பட்டது. ஆனால் கவலை மூலமாக அவர்கள் மாறவில்லை, மதம் மாறவில்லை, மார்க்கத்தில் உறுதியாக இருந்தார்கள். அவர் அடிமையாக இருந்தாலும் கூட கண்ணியமாக வாழ்ந்தார்கள்.
தன்னை தப்பின் பக்கம் அழைத்த அந்த பெண்ணை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை. கண்ணியமாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்தார்கள். அல்லாஹ் குர்ஆனில் அவரை மிக சிறந்த ஒரு பயபக்தியாளர் என்று அல்லாஹ் குர்ஆனில் வர்ணிக்கிறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அந்த எகிப்தில் வாழ்ந்த மனிதர் மிகவும் அற்பமான காசை கொடுத்து வாங்கினார். வெளிரங்கத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர் இழிவாக வாழ்வதை போன்றிருந்தது. ஆனால் அவர்கள் கோபத்தை அடக்கினார்கள், பொறுமையாக இருந்தார். அல்லாஹு தாலா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அதே போன்று அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிள்ளை இழந்து மிகவும் கவலையோடு இருந்தார்கள். அல்லாஹு தாலா அந்த பிள்ளைகளை மீண்டும் அவர்களுக்கு கொடுத்தான். குர்ஆன் அவரை போடுகிறான், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை நாங்கள் அவருக்கு கொடுத்த அறிவின் மூலமாக அவர் அறிவுள்ளவராக இருக்கிறார். சூரா யூசுப் 68 வசனம். எனவே பொறுமைசாலிகளுக்கு நாங்கள் சொல்கிறோம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வாப்பாவை இழந்தாங்க, தந்தை இழந்தாங்க, சிறைச்சாலையில் 7 வருஷத்துக்கு மேலே வாழ்ந்தாங்க. ஆனால் முடிவு எப்படி? மிஸ்ரா ஆளக்கூடியவராக அவங்க மாறிட்டாங்க. எனவே பாதுகாப்பு கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும், அன்பு கிடைக்கும். பொறுமையாக இருப்போம். உங்கள் ஒருவர் மூத்தாகின்ற போது அல்லாஹ் மீது நல்லெண்ணம் கொண்டு மூத்தாக வேண்டும். அல்லாஹ்வுடைய விடயத்தில் நல்லெண்ணம் கொள்ளுங்கள். அல்லாஹ் அடியார்கள் என்பதை போன்று அடியார்கள் அல்லாஹ் நடந்து கொள்கிறான். அல்லாஹ் மீது யாரெல்லாம் பொறுப்பு சாட்டுவார்கள் அவர்களுக்கு அல்லாஹ் போதுமானவனாக இருக்கிறான். அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் யார் நம்புவார்கள் அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பான். எனவே ஒரு முஸ்லிமை பாதுகாப்பது, ஒரு முஸ்லிமை சிறைச்சாலையிலிருந்து விடுதலை செய்வது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பம், அது எங்களுக்கு மிக விருப்பமானதாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய அடியார்களே, எல்லா பாவங்களும் அல்லாஹ் மன்னிப்பான், குஃப்ரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். கொலையை வேணுமென்று ஒரு முஃமினை கொலை செய்வதை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். ஒரு முஃமின் இரத்தம் ஓட்டாத வரைக்கும் நல்லவனாக இருப்பான். யார் ஒரு முஃமினை கொள்வானோ அல்லாஹ் அவருடைய எந்த வணக்கத்தையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். எனவே அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள். முஅத்தஸிம் என்று சொல்லக்கூடிய மன்னர் ஒரு தடவை சொன்னார், எப்போது ஒரு பொறுப்புதாரி தகுதியற்றவர்களை பொறுப்பில் நியமிப்பாரோ அல்லாஹ் அவர்கள் மீது அநியாயக்காரர்களை சாட்டி விடுவான். சஅத் இப்னு அபி வக்காஸ் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, துன்னூன் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துவா, மீனுடைய வயிற்றில் வைத்து கேட்ட துவா, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். யா அல்லாஹ், உன்னை தவிர வேறு இறைவன் கிடையாது, நீ பரிசுத்தமானவன், நான் அநியாயம் செய்யக்கூடியவனாக மாறிவிட்டேன் என்ற துவா இருக்கிறது. இந்த துவாவை எந்த முஃமின் கேட்பாரோ சோதனைகள் ஏற்படும் போது அல்லாஹ்வுடைய சோதனைகளை போக்குவான், அவருடைய துவாவை ஏற்றுக்கொள்வான். இந்த துவாவை நாங்கள் ஓதி வருவோம் என்று கத்தீப் அவர்கள் வலியுறுத்தி நீண்டதொரு துவாவை செய்து முழுமையாக புனித மஸ்ஜித் அக்ஸாவுடைய ஹுத்பா விட்டு விடைபெற்று சென்றார். அந்த அடிப்படையில் இன்றைய தினத்திலே முக்கியமாக புனித மக்கா முக்கர்ரமாவுடைய ஹுத்பாவில் கத்தீப் அவர்கள் அல்லாஹ்வுடைய விடயத்தில் நல்லெண்ணம் கொள்ள வேண்டும். நாங்கள் நல்லெண்ணம் கொண்டால் எங்களுடைய இறுதி நேரத்திலும் நாங்கள் அல்லாஹ் மீது நல்லெண்ணம் கொள்வோம், என்னுடைய இறுதி முடிவு நல்லதாக மாறும் என்று சொல்லி இப்போதும் அல்லாஹ் என்னை மன்னிப்பான், எனக்கு உதவி செய்வான், அல்லாஹ் என்னை பாதுகாப்பான் என்ற நல்லெண்ணங்களை வளர்த்து நாங்கள் வாழ பழகிக்கொள்ள வேண்டும். இரண்டாவது ஹுத்பாவில் கத்தீப் அவர்கள் எங்களுடைய அண்டை வீட்டுக்காரர்களோடு எப்படி பண்பாக நடந்து கொள்ள வேண்டும், அன்பாக நடந்து கொள்ள வேண்டும், மன்னித்து வாழ வேண்டும், அவர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்பதை அழகாக அடுக்கிக் கொண்டே போனார்கள். எனவே அந்த வாரான உரிமைகளை கடமைகளை பேணி அண்டை வீட்டுக்காரர்களோடு நாங்கள் மிக நெருக்கமாக நடந்து கொள்ள வேண்டும், அன்பாக பழக வேண்டும். அது ஈமானுடைய அடையாளமாகவும் அல்லாஹ் எங்களை மன்னிப்பதற்கு காரணமாகவும் அது மாறும் என்று குறிப்பிட்டார். எனவே அண்டை வீட்டுக்காரர் உரிமைகளை கடமைகளை பேணி நடப்போம். மூன்றாவது ஹுத்பாவில் கத்தீப் அவர்கள் பொறுமையை நாங்கள் கையாள வேண்டும், அல்லாஹ்வுடைய விடயத்தில் நல்லெண்ணம் கொள்ள வேண்டும், அநியாயத்துக்கு உதவி செய்யக்கூடாது, அநியாயம் செய்யக்கூடாது என்ற விடயங்களை ஞாபகப்படுத்தினார்கள். எனவே அல்லாஹு தஆலா ரப்புல் இஸ்ஸத் 3 ஹுத்பாக்களில் பேசப்பட்ட விடயங்களை என்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நமக்கு வழங்க வேண்டும் என்று துஆ செய்து நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்களுக்கு நன்றி செலுத்தி இன்னும் ஒரு மனாபில் இஸ்லாம் நிகழ்ச்சியோட உங்களை சந்திக்கும் வரை நிகழ்ச்சி தயாரிப்பாளர் சகோதரர் ரிஸ்வான் அவர்களுக்கும் தொழில் உதவியாளர் சகோதரர் இர்ஃபான் அஹ்மத் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து விடைபெற்று இன்னும் ஒரு மனாபில் இஸ்லாம் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறோம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.